இன்றைக்கு டிசம்பர் மாதம் 1 மாலை 7 மணி மட்டும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் இப்ப வரைக்கும் மொத்தமாக 355 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதைவிட 371 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இப்படி இதற்கு பிறகும் ஒரு சில இடங்கள்ல மண் சரிவுகள் இடம்பெற்றிருக்குது. இதற்குள்ளையும் பலர் சிக்கி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அதே போல கடந்த 2 நாட்களாக வெள்ளத்துக்கு சிக்கி காணாமல் போயிருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் இன்றைக்கு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது மட்டுமில்லாம ஒரு விமானியோட சேர்த்து 6 கடற்படை சிப்பாய்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி பல துயர சம்பவங்கள் இன்னமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான். இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா முதன் முறையா ஒரு உரையாற்றியிருக்கிறார். இதுல என்னென்ன விடயங்கள் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது, இனிமேல் எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் செயற்படுத்தப்பட போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். தயவு செய்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினம் வெண்ணப்புவ பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த மக்களுக்கு உணவுகள் உபகரணங்களை கொடுக்கறதுக்காக ஒரு உலங்கு வானூர்தியில மொத்தமாக 5 விமானப்படை வீரர்கள் பயணிச்சிருக்கிறார்கள். இதன்படி அந்த வெண்ணப்புவ பகுதியில் அந்த உலங்கு வானூர்தி தரையிறங்க முற்படும் போது அதற்கு கீழே பல மக்கள் சூழ்ந்து கொண்டதாகவும், அவர்கள் இந்த உலங்கு வானூர்தியை காணொலி எடுக்கிறதுக்காக முற்பட்டு அதற்கு கிட்ட நெருங்கினதால அந்த விமானியால உலங்கு வானூர்தியை தரையிறக்க முடியாம போயிருக்குது. அவர் பல தடவைகள் முயற்சித்தும் அந்த தரையிறக்கம் அங்க வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் காரணமாக முடியாமல் போயிருக்குது. இதால அந்த உலங்கு வானூர்தியை அங்கே இருந்து, அதாவது அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தூரமாக எடுத்து சென்று தரையிறக்க முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இதன் போது அந்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே அந்த விமானி உயிரிழந்திருக்கிறார். அதை விட அந்த உலங்கு வானூர்திக்கு இருந்த மிகுதி 4 விமானப்படை வீரர்கள் மீட்கப்பட்டு இப்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே எவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது. அதற்கு அந்த மக்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதே போல சுண்டிக்குளம் பகுதியில் மிக அதிகமான வெள்ளம், அதாவது அந்த சுண்டிக்குளம் தெரு பகுதியில் மிக அதிகமான வெள்ளம் தேங்கி நின்றதாகவும், அதை சரி செய்கிற நோக்கில் அந்த சாலையில் இருந்திருக்கக்கூடிய தொடுவாயை வெட்டி விடுறதுக்காக 5 கடற்படை வீரர்கள் போயிருக்கிறார்கள். இவர்கள் ஐவருமே போய் கன நேரமாகியும் தொடர்புகள் கிடைக்காதால தொடர்பு கொள்ள முயற்சிக்கப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு இவர்களுடைய தொடர்புகள் இல்லாமல் போயிருக்குது. இதற்கு பிறகு இது சார்ந்த தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அப்ப அந்த 5 கடற்படை வீரர்களும் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்படுது. இதற்கு பிறகு கடந்த 3 நாட்களாக, அதாவது 28ஆம் திகதி, 29ஆம் திகதி, நேற்று 30ஆம் திகதி என்று சொல்லி 3 நாட்களாக தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கும் அந்த தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்குது. இப்ப வரைக்கும் அவர்களுக்கு என்ன ஆனது என்று சொல்லி எந்த விதமான தகவல்களும் தெரிய வரையில. உண்மையிலேயே ஒரு பக்கம் இந்த மண் சரிவு வெள்ளப்பெருக்கு அபாயத்தால் அப்பாவியான உயிர்கள் பலி போய் கொண்டிருக்க, இப்படி இந்த மீட்பு பணிகள் ஈடுபடக்கூடிய வீரர்களும் ஒரு பக்கம் பலியாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு சில இடங்கள்ல இந்த மக்களுமே இதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அதே போல இப்ப இதுவரைக்கும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ தகவல்களின் பிரகாரம் மன்னார் மாவட்டத்தில் மிக அதிகமான பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது மொத்தமாக 24,315 குடும்பங்களை சேர்ந்திருக்கக்கூடிய 79,946 பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் இருந்து 87 முகாம்கள் அமைக்கப்பட்டு அதில் 11,230 குடும்பங்களை சேர்ந்திருக்கக்கூடிய 35,505 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதைவிட இப்பையும் இந்த மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. அதுல மிக முக்கியமாக 4 நாட்களுக்கு மேலாக ஒரு குடும்பம், அதாவது 35 பேரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழு அங்கிருந்து மீட்க முடியாமல் இருக்குது. அவர்களை மீட்கிறதுக்கான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதே போல இன்னமும் பல இடங்கள்ல இந்த மக்கள் சிக்கியிருக்கிறதாகவும் அவர்களை மீட்கிறதுக்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது என்றும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த வெள்ளம், இந்த நிலச்சரிவுன்றது இலங்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியிருக்குது. அதற்கு உதாரணம் தான் இப்ப இந்த கண்டி, பதுளை போன்ற இடங்கள்ல இருந்து தோண்டி எடுக்கப்படுகிற சடலங்கள். நேற்று மட்டுமே 100கணக்கான சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்குது. அதுல குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என்று சொல்லி பலரும் அடங்கி இருக்கிறார்கள். இப்படி இருக்கதான் இன்றைக்கு அரைவாசி அளவில் உடைய பெற்றிருந்த முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் முழுதாக 2 துண்டாக உடைவடைந்திருக்குது. இதால் அந்த வட்டுவாகல் பாலத்தினுடைய போக்குவரத்துகள் முற்று முழுதாக தடை செய்யப்பட்டிருக்குது. எக்காரணம் கொண்டும் யாரையும் அந்த பகுதியால் பயணிக்க வேண்டாம் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே பல இடங்கள்ல பல ஆபத்துக்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்குது. இதற்காக இப்ப வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு உதவிகளும் வழங்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்தால இந்த நிதி உதவிகளை கையாளுறதுக்கு என்று சொல்லி ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு புதிய குழு நியமிக்கப்பட்டிருக்குது. இவர்கள் இப்படி வெளிநாடுகளில் இருந்து நன்கொடையாக வரக்கூடிய உதவிகளையும், அதே போல வெளிநாட்டு பல நாடுகள் உதவி செய்யக்கூடிய நிதிகளையும் சேர்த்து ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில் வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிதிகளை கையாள்வார்கள் என்றும், இதால் சகல நிதிகளுமே பொதுமக்களுடைய பயன்பாடுகளுக்கு பயன்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகச்சிறந்த விடயம்.
இப்படி இருக்கதான் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவால் முதன்முறையா இந்த வெள்ள அனர்த்தம் தொடர்பில் ஒரு உரையாற்றப்பட்டிருக்குது. இதுல பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே உணர்ச்சிகரமாகவும் அதே நேரம் இலங்கையினுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றியும் பல விடயங்கள் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றதை அப்படியே தமிழ் மொழியில இதுல மாற்றியிருக்கிறேன். தயவு செய்து முழுமையாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. எனது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். அன்பான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பேரழிவில் இருந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் எந்த சூழ்நிலையிலும் அதை செய்வதற்கு நாங்கள் 2 முறை யோசிக்க மாட்டோம். ஆனால் யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இழந்தவர்கள் தொடர்பான வேதனை என்றென்றும் எம்முடன் இருக்கும். இறந்தவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு இலக்கம் அல்ல. ஒவ்வொரு உயிர்க்கும் ஒரு பெயர் உண்டு, ஒரு முகம் உண்டு, ஒரு கதை உண்டு. இறந்த அனைவரது குடும்பங்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வெறும் அனுதாபத்துடன் மட்டும் நின்று விடாமல் அந்த உயிர்களை அந்த குடும்பங்களுக்கு திரும்பிக் கொண்டு வர முடியாவிட்டாலும் ஏனைய அனைத்தையும் வழங்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். அதே போன்று காணாமல் போன அனைவருமே இன்னமும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பத்தை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்காக முன்வந்த அனைவருக்கும் நாங்கள் அன்புடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல சில சுற்றறிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பல தடைகளை ஏற்படுத்தியுள்ளன. அந்த சுற்றறிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் மாற்றியமைத்து அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், எங்கு வசிக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாது அனைவருக்கும் அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். சில சுற்றறிக்கைகள் அதிகாரிகளுக்கு தேவைக்கேற்ப பணத்தை பயன்படுத்துவதற்கு பலவிதமான தடைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சுற்றறிக்கைகளை நாங்கள் முற்றிலுமாக மாற்றியுள்ளோம். ஒரு பிரதேச செயலாளருக்கு 500 லட்சம் ரூபாய் வரை செலவிட அனுமதி அளித்துள்ளோம். மேலும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் மூலமாக இப்போது எங்களிடம் 3000 கோடி ரூபாய் உள்ளது. அதை நாங்கள் பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் செலவிட முடியும். அதனை நாங்கள் இந்த செயற்பாட்டுக்காக ஒதுக்கியுள்ளோம். மாவட்ட செயலாளர்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதையெல்லாம் வழங்க முழுமையான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லாவிட்டால் குறை மதிப்பீட்டினூடாக மேலும் நிதியை வழங்கலாம். வழங்கியுள்ள நிதியின் மூலம் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு, சுகாதார உதவிகளை வழங்க முடியும். அதேபோல் இந்த அனர்த்த சூழ்நிலைகள் காரணமாக ஏராளமான அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் மின்சார கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளது. தகவல் வசதிகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பிரதேசத்துக்கான வீதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல பல உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மிக துரிதமாக மீள கட்டமைக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதேபோல அமைச்சுக்களுக்கு, நிறுவனங்களுக்கு வேறு பணிகள் இருந்தாலும் பிரதான பணியாக இந்த நாட்டை மீட்டெடுக்கும் செயற்பாட்டை நாங்கள் ஒப்படைத்துள்ளோம். அது மட்டுமல்லாது இந்த அனைத்து செயற்பாடுகளையும் விரைவாக மேம்படுத்த நமக்கு ஒரு துரித திட்டம் அவசியம். அதனால்தான் இந்த அனர்த்த சூழ்நிலையை முகாமைத்துவம் செய்து விரைவான மற்றும் திறமையான மீட்கட்டமைப்பு வசதிகளுக்கு தேவையான சட்ட பாதுகாப்பு மற்றும் வளங்களை வழங்க அவசரகால நிலையை நாங்கள் அறிவித்துள்ளோம். இந்த அனர்த்தத்தை முகாமைத்துவம் செய்வதற்கும் நமது நாட்டின் செயற்திறன் கட்டியெழுப்புவதற்காக அன்றி வேறு அடக்குமுறைகள் நடவடிக்கைக்கும் இந்த அவசரகால நிலைமையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்பதை இந்த நாட்டின் பிரஜைகளுக்கு நான் உறுதியளிக்க விரும்புகிறேன். இப்படி ஒரு காத்திரமான உரை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் நிகழ்த்தப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில இது ஒரு மிக மிக சவாலான நேரம். இந்த நேரத்தில் பல நாடுகள் உதவி செய்தாலும் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எப்படியான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும், அதே நேரம் என்னென்ன விடயங்கள்ல இந்த அரசாங்கம் அதீத கவனங்கள் செலுத்தணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை பற்றி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.